ஐயா 2025 நான் நல்லா இல்லைங்க, ஏதோ ஒரு சுமாராக போச்சுங்க, அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்க. ஐயா அந்த புத்தாண்டு பலன்களை எப்படிங்க ஜோதிடத்தில் கணிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், போன வருஷமே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2026 ஏதாவது வருஷ பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இந்த ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்லணும், 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வேலை தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனாலும் ஒன்று, மே மாதம் வரைக்கும் 5 மாதங்கள் பணவரவில் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். அதற்கு பிறகு வருமானத்தில் எந்த குறையும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. என்ன ஒன்று, வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் பெரிய சிக்கல்கள். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ பாருங்கள், 2025 விலகப் போகிறது. இன்னும் சில நாட்களில் 2025 முடிந்து எல்லோருடைய எதிர்பார்ப்புகளை தூண்டிவிட்டிருக்கக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்குது. ஐயா 2025 நான் நல்லா இல்லைங்க, ஏதோ ஒரு சுமாராக போச்சுங்க, அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்க. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. ஐயா அந்த புத்தாண்டு பலன்களை எப்படிங்க ஜோதிடத்தில் கணிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த வருட கிரகங்கள்னு சொல்லுது இல்லையா, குரு சனி ராகு கேது, இந்த 4 கிரகங்கள் வருட கிரகங்கள். இதில் ராகு கேதுக்கள் ஒரே கிரகம் மாதிரி தான். ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கூட மாறுவாங்க, சனி 2.5 வருஷத்துக்கூட மாறுவார், குரு 1 வருஷத்துக்கூட மாறுவார். அப்போ இந்த நிலைமையில் இந்த வருடாந்திர கிரகங்கள் எத்தகைய நிலையில் வானத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றன என்பதை வைத்து மிக நுண்ணியமான அதனுடைய இயக்கங்களை கணித்து 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிலையில் இருக்கின்றதை சொல்கிறது தான் ஒரு வருட பலன்கள். அப்போ இந்த 2026 ஏதாவது வருஷ பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, சனிப்பெயர்ச்சி நடக்கவே இல்லை. சனி பகவான் இப்போது இருக்கின்ற மீன வீட்டில் இந்த 2026 ஆண்டு முழுக்க அப்படியே இருக்கிறார். வருஷத்தின் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ ராகு கேது பயிற்சியும் பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ராகு கேதுக்களும் சனியும் ஒரே மாதிரியாக ஒரு ராசிக்கு அதே இடத்தில் இருப்பதை போல தான் ஒரு அமைப்பு. ஆனால் குரு பயிற்சி வருஷத்துக்குள்ள நடக்குமே. ஆமாங்க, இப்போ மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே குரு பயிற்சியின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிக உன்னதமான 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய உச்சம் என்கின்ற அதிநிலையை அடைகிறார். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒரு 3-4 மாதம்தான் அதில் இருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்ம வீட்டுக்கு போவார், அப்புறம் திரும்ப கடகட்டுக்கு வருவார். ஆக போன வருஷம் எப்படி இந்த அதிசார குருப்பெயர்ச்சி ஒரு 50 நாட்களுக்கு நடந்ததோ, அதே மாதிரி இந்த 2026 ஆண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகள் இருக்குது. ஆக இந்த குருப்பெயர்ச்சி மட்டுமே நடக்கின்ற அமைப்பில் வருடாந்திர கிரகத்தில் முக்கிய கிரகங்களான ராகு கேதுக்கள் ஒரே இடத்தில் இருக்க, சனியும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு எப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது மீனம் முதல் மேஷம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலே 2026 புத்தாண்டு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய புத்தாண்டாகவே இருக்கும். வருமானங்கள்லாம் நல்லா வரும், அதிலெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லை. வருமானத்தில் எந்த குறையும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. என்ன ஒன்று, செலவுகள் தான் அதிகமாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ வருடத்தின் முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட பிற்பகுதி மாதங்களில் சுபமான நல்ல மங்கள நிகழ்வுகள், எல்லாருக்குமே செலவு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள், உங்களுக்கே கல்யாணம் நடக்கிறது, அண்ணன் தம்பி அக்கால் தங்கச்சிகள் இந்த மாதிரியான அமைப்பில் கல்யாணம் நடக்கிறது, பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறது என்பது போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான வருடமாகவே 2026 ஆண்டு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது மே மாதம் வரைக்கும் 5 மாதங்கள் பணவரவில் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். அதற்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு 7 மாதங்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அங்கே போய் படிக்கணும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே பெர்மிஷன் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வருடத்தின் முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே காதலிக்கக்கூடியவர்களுக்கு பெற்றோர்களுடைய ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பேரண்ட்ஸோடைய சம்மதம்லாம் கிடைக்கலைங்க,
ஒரு இந்த மாதிரியான ஒரு இதில் நான் தேர்ந்தெடுத்தது தப்போ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்புகள்லாம் வருது. திருமணமானவர்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் பெரிய சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்காது. எதுலேயும் ஒரு ஸ்டாண்டர்டு நிலைத்தன்மை இருக்கும். ஐயா 7.5 சனி நடக்குது, நல்ல நல்ல பலன்களாக சொல்கிறீங்களான்னு பார்த்தா, மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். போன வருஷமே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன 7.5 சனி உங்களை பெருசாக கெடுத்துருச்சு? கண்டிப்பாக கெடுக்கவே இல்லை. ஏனென்றால் சனி பகவான் 12ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். ஜென்மச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமே தவிர இப்போ எதுவுமே பிரச்சனைகள் வராதுங்க. வேலை, தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனாலும் ஒன்று, அடுத்த வருஷம் 2027ஆம் வருஷம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பொருளாதார குற்றங்கள் வந்துடும்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் இப்போவே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். அவரை நம்பி இவரை நம்பி தொழில் ஆரம்பிச்சிட்டேன். அவரை நம்பினா என்ன? மாமனை நம்பி, மச்சானை நம்பி, அண்ணனை நம்பி, தம்பியை நம்பி, அப்பா காசு கொடுப்பாருன்னு நம்பி, அம்மா ஏதாவது வீட்டு பத்திரம் கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க நம்பி, இந்த மாதிரியாக பிரத்தியாரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிப்பது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒத்து வராதுங்க. ஆனால் குடும்ப விஷயங்களில், பண விவகாரங்களில் தான் கொஞ்சம் ஒத்து வராதுன்னு சொன்னேன். குடும்ப விஷயங்களில் எல்லாமே கொஞ்சம் நல்லவைகளாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் கண்டிப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கல்வி, படிப்பு போன்றவைகள் நல்லாயிருக்கும். சிலருக்கு தூரத்தில் ஹாஸ்டல், தூரத்தில் நீட்டெல்லாம் எழுத முடியுங்க. இந்த வருஷம்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு நீட்டு கிடைக்கும். ஆனால் என்ன, உள்ளூர்லேயே காலேஜ் கிடைக்காம தூர இடங்களில் காலேஜுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளிமாநில இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எதுலேயும் பெரிய அளவில் சோகங்கள் கண்டிப்பாக இருக்காது. இந்த ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்லணும். 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2026ஆம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்தே கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல விதமாக உயரக்கூடிய ஆண்டாகத்தாங்க 2026ஆம் ஆண்டு இருக்குது. மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர், குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்ற நிம்மதியான ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரு சீரான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த 11ஆம் இடத்து சனி வருவார். அதுலேயும் பாருங்கள், முதல் 5 மாதங்கள் ஒரு மாதிரியாக இருப்பார், பின்னாடி 5 மாதங்கள் தூள் கிளப்புவார் சனி பகவான். ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து உச்சகுரு உங்களுடைய சனியை பார்க்க போவது. இது வரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோக பலன். ஆக பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் ஒரு லெவலுக்கு சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. புதிதாக என்ன, கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். ஆன்மீக யாத்திரைகள் கை கொடுக்கும். ரிஷிகேஷ் போகணும், கைலாஷ் யாத்திரா போகணும், பூரி ஜெகநாதரை போய் தரிசனம் பண்ணணும், காசி, கயா, கங்கா போகணும், அல்லது பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும். இந்த மாதிரியான இந்த வருஷம் பிற்பகுதியிலிருந்தே சக்குன்னு வேறு மாதிரியான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வருங்க. அப்பாவை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு பிற்பகுதி 7 மாதங்கள் அப்பாவுடைய உடல்நிலை, ஆரோக்கியம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகளை சர்வ நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். எதுலேயும் பெரிய குறைகள்லாம் இருக்காதுங்க. கோர்ட்டு கேஸு போன்றவைகள் இருந்தவங்க, சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாமல் இருந்தவர்கள், அண்ணன் ஒத்துக்க மாட்டேன்றாரு, அக்கா ஒத்துக்க மாட்டேங்குது, தம்பி தங்கச்சி நான் ஒரு பக்கம் இழுத்தா அவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, கிழக்கு மேற்காகவே இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைமைகளில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் அப்படியே குரு பகவான் வலுத்து பார்ப்பதனால சட்டப்பூர்வமான நடவடிக்கை அமைப்புகளில் சர்வ நல்ல அமைப்புகளில் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்காக எழுதிக்கிட்டு இருந்த, கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த அத்தனை மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே, இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு உறுதியான நல்ல அமைப்பில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த துறையில் தான் போவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல, அதாவது காதலிக்கெல்லாம் இல்லைங்க, எங்கெங்க லவ் பண்ணுறது, அதுக்கான ஆணோ பெண்ணோ சரியாக அமையலையே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தை அப்படியே வலிமையான அமைப்பில் உச்சகுரு பார்க்க போவதால் வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இல்லைங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடியது 12ஆம் இடத்துல தான் சனி வரப்போகிறார். இப்போது இருக்கக்கூடிய ராகு கேதுகளில் கூட உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் அடுத்து டக்குன்னு 3ஆம் இடத்திற்கெல்லாம் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு சோதனைகள் அதிகம் இல்லாமல் ஒரு 70% நல்ல நன்மைகள் இருக்கும். 2025 விட
2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். உழைச்சது போகிறோம், சம்பாரிச்சது போகிறோம், மனைவியோடு இருக்கலாம், கணவனோடு இருக்கலாம், குழந்தைகளோடு இருக்கலான்ற மாதிரியாக பூர்வீக இடத்திற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷத்துடைய பிற்பகுதி அமைப்புகளில் வருங்க. 11ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தில் இருப்பதால் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல வருடம் 2026ஆம் வருடம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.